பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது பாப்போசாமி. விழுப்புரத்தில் இன்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியில் மாநில அளவில் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் தொழில் ரீதியான ஆய்வுகள் நடத்துகிறாங்க. இன்னைக்கு என்னோட மீட்டிங் பொறுத்தவரை தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கிற கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையோட தேவைகள் குறித்து பண்ணோம். அதுக்கப்புறம் மேற்கு ஈரோடு கோயம்புத்தூர் போயிருந்தேன். இன்னைக்கு மதிப்பூரியன் திரு பழனிசார் நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விழுப்புரம், அதுக்கப்புறம் அடுத்தபடியாக நேரத்திற்கேற்ப திருவண்ணாமலை போன்ற பகுதியில் போகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொண்டது விழுப்புரம் டிஎன்சிஎஸ்சி கோடவுன், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஹோல்சேல் ஸ்டோர் ஷாப் நம்பர் 4 அதை ஆய்வு பண்ண இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வல்லவனூருக்காக ஒரு டாக்ஸில் வண்டி கொடுக்கக்கூடியது அடையாளமாக ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட அடையாளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதே மாதிரி இப்போ மாவட்ட கூட்டுறவு வங்கி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்கோட வசதிகள், ஏடிஎம் போன்றவை பார்வையிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம டாக்ஸோட கம்ப்யூட்டரைசேஷன் பற்றியும் இங்கே அறிய இருக்கிறோம். அதே மாதிரி அதன் பிறகு நம்மளோட அரக்கண்டநல்லூர் அந்த ஏரியாவில் இருக்க டிஎன்சிசி பேங்க், அப்புறம் டிஎன்சிசி கோடவுன் எல்லாம் பார்வையிடுறோம். நம்ம இந்த ஏரியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 6 ஆப்ரேஷனல் கோடவுன் மற்றும் ஒரு எம்ஆர்எம் கோடவுன் ஆக மட்டும் 23,800 மெட்ரிக் டன் 6 ஆப்ரேஷனல் கோடவுன் இருக்குது. டிஎன்சிஎஸ்சியில் 3000 மெட்ரிக் டன் டிஎன்சிஎஸ்சி எம்ஆர்எம்மோட கோடவுன் இருக்குது. இப்போ தற்சமயம் நமக்கு நேரடி கொள்முதல் நிறுவனம் 2 தான் செயல்பட்டு வருகிறது. சிதலங்க மண்டலம் அப்போ பெரும்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. அது தேவையான அளவு அவங்க கலெக்டர் அளவுலேயே அதை முடிவு சொல்ல சொல்லியிருக்கோம். ரேஷன் கடையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்குவேட்டாக ஸ்டாக் இருக்குது. நியாய விலை கடைகள் நம்மளோட எய்ம், அரசோட எய்ம் 1.5 கிலோமீட்டருக்குள்ள மலைப்பகுதிகளையும் 1 கிலோமீட்டர் இதர பகுதிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் 1254 கடைகள், அதில் 1008 முழு நேர கடையும் 246 பகுதி நேர கடைகளாக இருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 54 பார்ட் டைம் ஷாப்பு, அதே மாதிரி 67 முழு நேர கடைகள், அதே மாதிரி 25 மொபைல் ஷாப்புகள் இங்கே தொடங்கியிருக்காங்க. தற்பொழுது அடுத்த ஃபோக்கஸ் ஏரியா என்னன்னாக்கா நமக்கு தேவையான அரிசி அலாட்மெண்ட், பருப்பு, இதை பொறுத்த வரைக்கும் அரிசி சர்க்கரையில் எந்த ஒரு பிரச்சனையின்றி மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர் எல்லாருமே இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையின்றி போயிட்டு கொண்டிருக்கு. பட் அதே நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த தேர்தல் நேரத்தில் நம்மளோட பருப்பு மற்றும் பாமாயில் சற்று 1 மாதம் டெண்டர் ஒப்பந்தம் ஒவ்வொரு மாதம் தான் விடணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால் அந்த டிலே ஏற்படுது. அது 2 மாதத்துக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டு இந்த மாதத்துக்குள் அதை சீர் செய்வதற்கு முதலமைச்சர் ஆணைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதை இப்போ அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லிக்கணும், வர அந்த தகவலை சொல்லிடணும். தட் இந்த மாதத்து ஜூலை மாதம் வரை கரெக்டாக போயிருக்கு. 1 மாதம் டிஃப்ரென்ஸில் பருப்பு மற்றும் நம்மளோட பாமாயில் போய்கொண்டிருந்து பாமாயில் கம்ப்ளீட்டாக சீராகிடுது. பருப்பை பொறுத்தவரை தொடர்ந்து வர தொடங்கியுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் முழு சப்ளை வந்துடும்ங்கிறது அதையும் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டுறவில் நம்ம சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் 19 வங்கி கிளைகளோட செயல்படுறது. 152 பேக்ஸுங்கிறது நம்மளோட கிராமப்புறத்தில் வேளாண் கடன் மற்றும் கிரெடிட் கொடுக்கக்கூடிய சொசைட்டி. அதை தான் முழுசாக கணினமயமாக்கப்பட்டு இஆர்பிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தா அதுவும் முழு நேரமாக நமக்கு அது மிக சிறப்பாக ஒரு 3 அடுக்கும் ஒரு வங்கிகளாக செயல்படும். எப்படி அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்கும் இதுவும் செயல்படுறதோ அந்த வகையில் செயல்படும் சொல்லி அதன் மூலமாக நம்ம கடன் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சு இதுவரைக்கும் 79 அக்ரிகல்ச்சருக்கான எந்திரமோட மெஷின்ஸு, 96 குடவுன் ஸ்டோரேஜஸ்ஸு, அப்புறம் ஒன்று பதப்படுத்தும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இவங்க கூட்டுறவு ஃபார்மசி 5 மெடிக்கல் ஸ்டோர் இங்கே நடத்தி கொண்டிருக்காங்க. வேளாண் கடன் 713.5 கோடி இலக்கு இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக நம்ம கூட்டுறவு மூலமாக கடனுக்கான இதை கொடுத்துருக்கோம். இந்த மாதத்துக்குள் நம்ம 235.46 கோடி வரைக்கும் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆண்டை பொறுத்தவரை 670 கோடி ரூபாய் கடன்
1,02,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இது வந்து விவசாய கடன் மட்டும். அது இல்லாமல் நம்மளோட விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 75,098 நபர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த கூட்டுறவு கடன் கடந்த ஆண்டு 651.18 கோடி கொடுக்கணும். ஏன் இதை நம்ம ஹைலைட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த துறையை பொறுத்த வரைக்கும் பலர் வந்து இது வந்து நம்மளோட நியாய விலை கடைகள் சம்பந்தப்பட்ட துறை மட்டுமே அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திலேருந்து கடைசியில் விற்பனை வரைக்கும் எங்களுக்கு அந்த துறைக்கான ரோல் இருக்குது. அது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வழங்கல் அலுவலர், ஜேஆர் இணை பதிவாளர் கூட்டுறவு, எம்டி மாவட்ட கூட்டுறவு வங்கி, டிஆர்பிடிஎஸ் இணை பதிவாளர்கள், துணை பதிவாளர்கள், நம்ம நியாய விலை கடைகள் போன்ற பல்வேறு அதிகாரிகள், பல்வேறு தாலுக்கில் உள்ள டிஎஸ்ஓ போன்றவை இருக்காங்க. நான் விவசாயம்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வந்து பயிர் கடன் கொடுக்கறது அது வந்து ஒரு விளிம்பு நிலையிலும் மற்றும் நம்மளோட ரொம்ப தேவைப்படும் 20 விழுக்காடு நபர்களுக்கு கூட்டுறவு மூலமாக வருது. அதே மாதிரி உரம் அகைன் கூட்டுறவு மூலமாக அந்த முக்கியமான ஒரு குரூப்புக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக போடுது. நம்மளோட நெல் மற்றும் இதெல்லாம் சாகுபடி ஆகும்போது கொள்முதல் பண்ணுறதுக்கு நம்ம நேரடி கொள்முதல் சென்டர் மூலமாக வாங்குகிறோம். அது இல்லாமல் டிஎன்சிஎஸ்சி வந்து உணவு கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஏஜென்சியாக நேரடியாக நெல் வாங்கி கொண்டு அந்த பணியை இது செய்கிறோம். அதுக்கு தான் இந்த குடவுன் இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தமிழ்நாடு முழுவதும் 20.44 மெட்ரிக் டன் அளவிற்கு 380 குடவுன் லட்சம் மெட்ரிக் டன் 20.44 லட்சம். அதை மேம்படுத்துவதன் நோக்கத்தில் தான் தற்பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 12 ஆப்ரேஷன் குடவுன் இந்த ஆண்டு 28,000 மெட்ரிக் டனில் 34 கோடியிலையும், இதர குடம் ஆப்ரேஷன் குடம் இந்த நெல் வரதுக்கும் அந்த கிரெயின்ஸ் வைக்கிறதுக்கும், இதர குடம்னா மற்ற பொருட்கள் சேமிக்கிறதுக்கு அது 17,500 மெட்ரிக் டன் 32 கோடி செலவிலையும், செமி கவர்டு குடோன்ஸ்னு சொல்லுவோம். பாதி கவர்டு இந்த தஞ்சாவூரில் பக்கத்தில் பிள்ளையார்பட்டி இல்லையா அந்த மாதிரி உள்ள பகுதிகளில் 1.17 லட்சம் மெட்ரிக் டன் 95 கோடி மதிப்பீட்லையும், கும்பகோணத்து பக்கத்தில் அந்த மாதிரி டெல்டா மாவட்டத்தில் கூடுதல் வரணும். அந்த பணிகள் நடக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அண்மை கால ஆர்டர் நம்ம போட்டு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 மெட்ரிக் டன் வந்துடுது. ஸோ நமக்கு இப்போ ஏற்கனவே உள்ள சவால்கள் வந்து ஆர்டர் போட முடியாது. இன்னி டேட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட பருப்புக்கான கட்டுப்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த பணியும் இந்த துறை தான் பார்க்குறது. இன்னைக்கு நம்ம துவர்தால் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கையிருப்பு 1.5 லட்சம் மெட்ரிக் டன் கடைகளில் கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும் 170, 180 ரேட்டுக்கு போகுது. நியாய விலை கடைகளில் இந்த தேர்தல் நேரத்தினால்தான் ஆர்டர் போட முடியாத சூழ்நிலை வந்து இப்போ 40,000 மெட்ரிக் டன் ஆர்டர் போட்டோம். ஸோ சப்ளையில் கிடையாது, ஆர்டர் போடுறதுல சற்று நிர்வாக சேலஞ்சஸ் அது முடிக்கட்டும். 40,000ல் சுமார் 5,000 ஆல்ரெடி வந்துருதுங்க. உடனடியாக இந்த அடுத்த பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாமாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 2.9 crore 1 kg சாஷே இருக்கு இல்லையா, அதுக்கு ஆகஸ்ட் மாதம் வரலாம். ஸோ அதை இது மாதிரி பார்க்கறதுக்கு நானே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அரிசி 11,409 மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்குது, 555 மெட்ரிக் டன் சர்க்கரை கையிருப்பில் இருக்குது, 450 மெட்ரிக் டன் வீட் கையிருப்பில் இருக்குது. துவர்தால் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் முழுமையாக சப்ளை பண்ணிட்டோம். இப்போதைய மாதம் விதிக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம். இப்போ நடக்கக்கூடிய மாதத்தில் சப்ளை தொடங்கி அது அடிக்குவேட்டாக குடவுனில் இருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் நம்மளோட சேல்ஸ்மேன் மற்றும் டிஎஸ்ஓ என்ன சொன்னால் இந்த தகவலை மக்கள்கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரீச் பண்ணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.